பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார். தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டத பரிசுத்த ஆவியின் வரன்னு சொல்றல, பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசுறது இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதை ஊழியமா பணத்துக்காக பொருளுக்காக செய்யக்கூடாது. என்ன பண்ணதுங்க அது செய்ய? ஏன்னா இன்னைக்கு குறி சொல்றது, நாள் பார்க்கறது, கிழமை பார்க்கறது எப்படி செய்யறாங்க? பணத்துக்காக தானே செய்யறாங்க. இது தேவன் என்ன பண்றாரு? அவருடைய சித்தத்தின்படி அதை ஆவியினால் ஏவப்படுறது. சொல்லுங்க, ஆவியினாலே உணர்த்தப்படுறது, ஏவப்படுறது. அப்படி ஏவப்படும் பொழுது தான் பேச முடியும். மொழிய நம்மளுடைய நினைக்கிறதுனால என்ன பண்ண முடியாது? பேசவே முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இப்படிப்பட்ட பேசுறவங்களை பார்த்தா மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? 7ஆம் அதிகாரம் 22 கவனிங்க. அந்நாளில் கர்த்தர் என்னை நோக்கி, என்னம்மா நீ இப்படி படிக்கிற இயேசுவே? அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்கள் செய்தோம் அல்லவர் என்பார்கள். அதுக்கப்புறம், அப்பொழுது ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமை செய்கிறவரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். யாருங்க? கர்த்தர் நாமத்தினாலே சொல்லாத தீர்க்கதரிசிகள். கர்த்தர் சொல்லாதத நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன், நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன், நான் தீர்க்க தரிசனம் பேய ஓட்டினேன், நான் தான் பிசாசை ஓட்டினேன், நான் தான் அற்புதம் செஞ்சேன், நான் சொல்கிறாங்க பாரு, நாங்கன்றாங்க பாரு. எப்பா அதெல்லாம் நீங்கள் செய்கிறது இல்லை, பரிசுத்த ஆவியின் வரத்தினால செய்கிறது. நீங்கள் செஞ்ச சொல்கிறதுனால அக்கிரமக்காரரே என்னை விட்டு என்ன பண்ணுங்க? அகன்று போங்கள். யார் சொல்கிறாங்க? இப்படி சொல்கிறவங்கள தான். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. விளங்குறவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போது சபையில் கவனிங்க, சபையில் ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் வரங்களை உங்கள் மேலே என்ன பண்ணுவார்? பொழிவார். அப்போ ஏவப்படுவீங்க. ஏவப்படும் பொழுது நீங்கள் பேசுறது நீங்கள் இல்லை, கர்த்தருடைய ஆவியினால் கர்த்தர் உங்களை கொண்டு பேசுவார். சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியினால் உங்களை கொண்டு பேசுவார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி பேசும்போது நீங்கள் பேசுந்தே நீங்களே யோசனை பண்ணி பார்க்கணும். நான் விசுவாச பிரமாணப்படி பேசியிருக்கிறேன்னா அதில் புத்தி இருக்குதா, அது ஆறுதல் இருக்குதா, அது பக்தி விருத்தி உண்டாகுதா? ஹல்லேலூயா. அதில் என்ன இருக்குது? அன்பு இருக்கிறதா? கர்த்தரால் ஏவப்பட்டு தான் பேசுகிறேனா அப்படின்னு நீங்களும் நிதானிக்கணும். கேட்குறவங்களும் என்ன பண்ணணும்? நிதானிக்கணும். அப்போ தான் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளணும். மொழிய எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? எடுத்துக்கொள்ளவே கூடாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஏன்னா சபையில் கூடி வரும்போதெல்லாம் அந்த காலத்தில் சொல்லுது, தாவீதின் காலத்தில் கர்த்தரால் ஏவப்பட்ட ஒரு ஆவி அது என்ன பண்ணுது? பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லும்படி சில பேரை என்ன பண்ணிச்சான்? ஏவிச்சான். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இப்போ சில நேரத்தில் பொய்களை சொல்லும்படியாக என்ன பண்ணுவான்? பிசாசு என்ன பண்ணுவான்? அவர்கள் மேலே இறங்கி பொய்யான வார்த்தைகளை மக்களை சொல்லி நம்ப வைக்கும்படி சில காரியங்களை என்ன பண்ணுவான்? செய்வான். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் ஒழிந்து போகாமல் இருப்பதற்கும், அன்பினாலே நிறைந்திருப்பதற்கும், பக்தியினால் நிறைந்திருப்பதற்கும், எந்த விதத்திலும் விசுவாசத்தை விட்டு வழுவி போகாமல் இருப்பதற்கும் விசுவாச பிரமாணத்தின்படி தான் சொல்லணும். சொல்லுங்க, விசுவாச பிரமாணத்தின்படி தான் சொல்லணும். அப்படி சொல்லும்போது நிச்சயமாக அது நடந்தால் அது கர்த்தருடைய ஆவியினால் சொல்லப்பட்டதுன்னு எடுத்துக்கணும். அது நடக்கலையா? அவரு சொல்லப்பா, இவங்களே தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு, ஏன் நீ சொன்னது நீ நடக்கலை, ஹேய் என்ன அவங்கள போய் மிரட்டின்லாம் இருக்காதீங்க. அவரு கர்த்தருடைய ஆவியில் சொல்ல, கம்முன்னு போயின்னு இருக்க வேண்டியது தான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆகவே தீர்க்க தரிசனம் ஒரு வரம். சொல்லுங்க, தீர்க்க தரிசனம் என்னதுங்க? ஒரு வரம். சொல்லுங்க, ஒரு வரம். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த 14ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு,
தீர்க்க தரிசன வரத்தை நீங்கள் விரும்புங்க. பக்கத்து சொல்லுங்க, விரும்புங்க. விரும்புங்க. ஆண்டவர் எதை ஒன்றாலும் விரும்பினா தான் தருவார். எதை ஒன்றாலும் என்ன பண்ணுவார்? ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் சபைக்கு பக்தி விருத்தி அடையும்படி, சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி, ஆவியானவரே எனக்கு அந்த தீர்க்க தரிசன வரத்தை தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஒரு ஊழியத்துக்கு, ஒரு சபைக்கும், ஒரு சபையின் மக்களுக்கும் பக்தி உருவாக்க உங்கள் மேலே தமது ஆவியை பொழிவார். அது எப்படி திரும்ப இருக்கணும்? நீங்கள் விசுவாசத்தில், ஜெபத்தில், பரிசுத்தத்தில், அன்பில், தேவனுடைய வார்த்தையில், தேவனுடைய காரியங்களில் நீங்கள் இடைவிடாமல் நீங்கள் தரித்திருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தர் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், தீமோத்தியில் சொல்கிறார், கவனிங்க. இப்போ தான் மூப்பருங்க கவனிக்கணும். இப்போ தான் யார் கவனிக்கணும்? மூப்பருங்க கவனிக்கணும். 1 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுங்க. மூப்பராகிய சங்கத்தார். மூப்பர்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு சங்கமாக இருப்பாங்களாம். அது ஒரு ஒற்றுமையாக ஒரு குழுவாக இருப்பாங்களாம். உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உண்டான அளிக்கப்பட்ட வரத்தை குறித்து என்ன பண்ணாத? இப்போ பாருங்க, பாஸ்டர் மட்டும் இல்லை, கைகளை வைக்கிறதுனால வியாதி சுகமாகும். கைகளை வைக்கிறதுனால பரிசுத்தாவின் வரத்தை பெறுவாங்க. சில நேரத்தில் மூப்பர்கள் கையை வச்சாங்க கூட மக்கள் என்ன பண்ணுவாங்க? தீர்க்க தரிசன வரத்தை என்ன பண்ணுவாங்க? பெற்றுக்கொள்ளுவாங்க. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க நான் சொல்கிறது? அல்லேலூயா. அப்போ சபையில் ஊழியக்காரருக்கு அடுத்தது மூப்பருக்கு அதிகம். சொல்லுங்க, ஊழியக்காரருக்கு அடுத்தது அதுதான் எல்டர். அவங்களுக்கு அதிகமான கிருபை, அவங்களுக்கு அதிகமான தயவு தேவன் வச்சிருக்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த மினிஸ்ட்ரி கிஃப்டிங்க அவங்களுக்கு தருவார். பரிசுத்தாவின் வரங்களை என்ன பண்ணுவார் அவங்களுக்கு? அவங்க போய் விசுவாசத்தோடு, மக்களை அன்போடு கூட, கரிசனையோடு கூட என்ன பண்ணுவாங்க மூப்பர்கள்? கவனிங்க, யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. 5ஆம் அதிகாரத்தில் இந்த மூப்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்குறேன். 5ஆம் அதிகாரம். ராகேல் படிங்க பார்க்கலாம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையில் மூப்பர்களை வரவைப்பானாக. சொல்லுங்க, வியாதிப்பட்டால் பாஸ்டர் கூட தேவையில்ல, சபையினுடைய மூப்பர்களை என்ன பண்ணுங்க? வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ண. பாரு, மூப்பருங்கிட்ட கேளுங்க, எப்பா நான் வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்து எனக்காக ஜெபம் பண்ணிங்களான்னு கேளுங்க. அல்லேலூயா. என்ன பண்ணா அவங்க வேலை? என்னது? மக்களை போய் பார்த்து ஜெபம் பண்ணி, வியாதியாக இருக்கிறவங்கள, நோவாக இருக்கிறவங்கள பார்த்து விசாரித்து அவங்கள என்ன பண்ணா? கைகளை வைத்து எண்ணெய் பூசி என்ன பண்ணா? ஜெபம் பண்ண கடவர்கள். சொல்லுங்க, ஜெபம் பண்ண. அதுக்கப்புறம் வாசிங்க. அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தானால் அது என்ன பண்ணும்? மன்னிக்கப்படும். அப்போ பாருங்க, மூப்பர்களை கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாரு? ஒரு ஊழியக்காரன் மேலும் அந்த மூப்பர் மேலேயும் ஆவியை என்ன பண்ணுறாரு? இறங்க பண்ணுறார். அப்போது பழைய உடன்படிக்கையில் மோசே என்ன பண்ணுறாரு? எப்போ ஒரு 12 பேரை நிறுத்துறான், இவங்க மேலே என்ன பண்ணுங்க? அந்த ஆவியை அமர பண்ணுங்கன்றான். இப்போ அவங்க மேலேயும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அந்த ஆவியை அமர பண்ணுறாரு. அப்போ கர்த்தருடைய நாமத்தினால மூப்பர்களுக்கு ஒரு கிருபை இருக்குது. என்னையா கிருபை இருக்குது? அவங்க போய் கைகளை வைக்கும்போது 1 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை போடுமா 14. அவங்க போய் கைகளை வைக்கும்போது அவங்க மேலே என்ன பண்ணோம்? வரம் அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு வரும். அது என்ன வரும்? விசுவாச வரம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ இந்த விசுவாச வரத்தை இந்த இடத்துல யார் பெற்றிருக்கிறான்னு சொல்லுது? யார் பெற்றிருக்கிறான்? தீமோத்தி பெற்றிருக்கிறான்னு சொல்லிட்டு பவுல் சொல்றார். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? சொல்லுங்க, தீமோத்தி பெற்றிருக்கிறான்னு சொல்லிட்டு பவுல் சொல்றார். இப்போ இந்த மினிஸ்ட்ரி கிஃப்ட், அதாவது இந்த பரிசுத்தாவின் வரத்தை பெறும்போது தான் ஒருவருக்குள்ளாக ஊழியம் செய்யறதுக்கான என்ன பண்ணுவாங்க? ஒரு வாஞ்சியத்தாக உண்டாகும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போது வீடுகளை தேடி ஓடி அவங்களுக்கு பலவீனமாக இருக்க அவங்க சுகமாக்குறதும், மூப்பர்கள் வாஞ்சியோடு அவங்களுக்காக என்ன பண்ண எல்லா ஜெபத்திலும் கலந்துக்கின்னு பாரத்தோடு
அந்த விசுவாசியை விசாரித்து அவங்க மேலே கையை வைக்கும்போது கர்த்தர் அவங்க மூலியமாக கூட கர்த்தர் என்ன பண்ணுவார், இந்த தீர்க்க தரிசன வரத்தை என்ன பண்ணுவார், ஆவியின் வரத்தை என்ன பண்ணுவார், அவங்களுக்கு தருவார். எத்தனை பேருக்கு விளங்குது? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த வரத்தை பெறத்துக்கு எல்லாரும் விரும்பணும். அப்படி தானே சொல்லுது. அந்த வசனத்தை எடுத்து படிமா. 14:3 இங்கே ஃபுல்லாக அந்த 14ஆம் அதிகாரத்தை படிச்சிங்கன்னா படிங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரங்களை என்ன பண்ணுங்க, விரும்புங்க. அந்த வசனத்தை தேடி படிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 14 நீங்கள் எல்லாம் 14 படிங்க. 1 கொரிந்தியர் 1 39 படி. இப்படி இருக்க 39 போடுமா. இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுவதற்கும் தடை பண்ணாதிருங்கள். அந்நிய பாஷை பேசுவதற்கு என்ன பண்ணுங்க, தடை பண்ணாதிருங்கள். இந்த இடத்துல முன்னாடியிலே சொல்லுது, நான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை என்ன பண்றேன். 14ஆம் அதிகாரம் முன்னாடியே கொஞ்சம் பாருங்க. நீங்கள் எல்லாரும் வசனம் படிங்க. 14:3 அதான் சொன்னேன். 14:3 படிங்க. 14:5 ஐயா. 5 போடுங்க. நீங்கள் எல்லாரும், நீங்கள் எல்லாம் சொல்லுங்க. நீங்கள் எல்லாரும் யாருங்க, எல்லாம் சொல்லுங்க. நீங்கள் எல்லாரும், நான் விரும்புறேன். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். அந்நிய பாஷையை நீ முதல்ல நீங்க பேசணும். அந்நிய பாஷையை நீங்க என்ன பண்ணா பேசணும். எல்லாரும் பேசணும். அதுக்கப்புறம் ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன். ஆதலால் சொல்லுங்க. ஆதலால் நீங்கள்னா யாருங்க? எல்லாரும் சொல்லுங்க. எல்லாம் கை தூக்குங்க. நீங்கள்னா எல்லாம் கை தூக்குங்க. நீங்களா யாரு? நானு. நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவராக இருக்க வேண்டும். அதிகமா என்ன பண்றேன், விரும்புகிறேன். அந்நிய பாஷை பேசுறதுக்கு விரும்புறேன். ஆனா அதை காட்டிலும் அந்நிய பாஷையும் பேசி இன்னும் நல்லா தீர்க்க தரிசனம் சொல்லுங்க வரத்தை உடையவனா இருக்க நான் என்ன பண்றேன், விரும்புறேன். பவுலை போல நானும் விரும்புறேன். சொல்லுங்க. பவுலை போல நான் என்ன பண்றேன், விரும்புறேன். இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. இது எப்படியா வரும்? முதல் நீங்க விரும்பணும், ஜெபத்தில் உக்காரணும், உபவாசம் பண்ணணும், ஆலயத்துக்கு ஒழுங்காக வரணும், சாட்சியாக இருக்கணும். சொல்லுங்கள். என்ன பண்ணணும்? சாட்சியாக இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபத்தில் உக்காந்து வசனத்தை படித்து ஆராதிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை என்ன பண்ணுவார், செய்வார். சராசரி கிறிஸ்தவரா வேற என் ஆசீர்வாதத்துக்கு மட்டும் என் தலையை கூத்துட்டு ஒரு ஆசீர்வாதத்தை பிடிங்கன்னு அப்படி ஓடிடுறேன் அப்படின்னா இருக்கும். நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. நான் அப்போ கூட சொல்ல, நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. நீங்கள் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, உங்கள் மூலமாக சபையும் நல்லா இருக்கணும். உங்கள் மூலமாக சபையை ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தர் உங்களை கொண்டு பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நல்ல கனி கொடுக்குறவங்களாக இருக்கணும். அதுக்கு சபைக்கு ஆண்டவரை என்ன எடுத்து பயன்படுத்துங்க. சொல்லுங்கள். சபைக்கு என்ன எடுத்து பயன்படுத்துங்க. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த வாஞ்சை உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை என்ன பண்ணுவார், செய்வார். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா? சரி, புரிஞ்சா சரி. அதனால் தீர்க்க தரிசனத்தை குறித்து நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுங்க. அடுத்தவங்க எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும். சில பேர் என்ன பண்ணாங்க, அவங்க சொன்னால் நல்லாயிருக்கும். அங்கே ஆண்டவர் உங்களை சொல்ல விரும்புகிறார். எத்தனை பேருக்கு விளங்குறவங்களா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் இதெல்லாம் இந்த புத்திமதியெல்லாம் கேட்டுக்கங்க. தவறான பாதைக்கு நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, போகவே கூடாது. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கி வந்து நிறைய பேர் இப்படி தான் இருக்கிறாங்க. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எல்லாரும் அந்நிய பாஷையை பேச வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. அதை காட்டிலும் தீர்க்க தரிசனம் சொல்வதை நீர் அதிகமாக விரும்புகிறீர் என்று சொல்லி பவுலின் மூலமாக, பரிசுத்த ஆவியின் மூலமாக
இந்த நாளிலே கூட கர்த்தர் தாமே நாங்களும் கூட கர்த்தாவே திருச்சபையாய் ஆண்டவரே அப்பா அந்நிய பாஷைகளை பேசி அது அர்த்தத்தை சொல்லுகிறவர்களாகவும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாகவும் எங்களை எடுத்து நீர் பயன்படுத்தும்படி இந்த ஆவியின் வரங்களை எங்களுக்கு தந்தருளும்படி அன்பினாலே நிறைக்கும்படி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு பேசும்படி அந்த பரிசுத்த ஆவியின் வரங்களை நீர் எங்களுக்கு தரும்படியாக ஆண்டவரே எங்களை சாட்சியாய் எடுத்து பயன்படுத்தும்படி தேவனுடைய கிருபா பாத்திரங்களாய் காணப்படும்படியாக உமக்கென்று ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்கும்படியாக ஆண்டவரே உமக்கென்று சாட்சியாய் நிற்கும்படியாக கனி கொடுக்கும்படியாக தேவனுடைய நாமத்துக்கு மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக மற்றவர்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாய் உண்டாக்கத்தக்கதாக புத்தியை அருளத்தக்கதாக அப்பா எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா எல்லாம் கேளுங்க அப்பா எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஏசப்பா எங்களுக்கு பயன்படுத்துங்க உமது பரிசுத்தாவின் வரம் எங்களுக்கு தாங்க உமது பரிசுத்தாவின் வல்லமை எங்களுக்கு தாங்க அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரே அப்பா தீர்க்க தரிசனங்களை சொன்னதை போல அப்பா எங்களை தந்தரலுங்க அப்பா சபையில் இருக்கிற அப்பா அந்த எல்டர்ஸை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்ச அப்படிப்பட்ட ஒரு தாகம் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு அப்படிப்பட்ட ஒரு பாரம் நீர் அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரே நீர் அவர்களுக்கு தந்தருளும்படியாக ஜனங்கள் மேல கரிசனையும் ஜனங்கள் மேல கண்ணோக்கமாக இருக்கத்தக்கதாக அவர்களை விசாரிக்கத்தக்கதாக ஆண்டவரே அந்த கிருபையை தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் சபையை நீர் ஆசீர்வதியும் சபை ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் வரங்களால் நிறைந்திருக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்யுங்க இந்த நாளிலே வந்த ஒவ்வொருவருக்குள்ளாக புத்தியும் ஆறுதலும் தேர்தலும் உண்டாகட்டும் கர்த்தர் இவளை வாளாக்காமல் தலையாக்கும்படி கீழாக்காமல் இவளை மேலாக்கும்படி கர்த்தர் இவளை குறைகளெல்லாம் நிறைவாக்கும்படி கர்த்தர் இவளுக்கு சமாதானத்தை சௌக்கியம் தந்தருளும்படி கர்த்தர் ஆண்டவரை இப்போது இருக்கிற பார்க்கல 1000 மடங்கு பெருகும்படியாக நீர் கிருபை செய்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்நியோன்ய ஐக்கியமும் சமாதானம் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக. சென்று வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோம். Praise the Lord.